நமதே, முன்னேற்றம் வருதே, கொண்டாட்டம் வருதே, நல்வாக்கும் உணதே, நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே, கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழக வெற்றி கழகம் வாழி. புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நன்றி. அனைவரும் அமரலாம். தயவு செய்து அனைவரும் அமருங்க. அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் வெற்றிகரமான இரண்டாம் நாள். வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து கோவைக்கு 1 மணி நேரத்தில் பறந்து வந்து விட்டார். ஆனால் கோவையில் இருந்து விமான நிலையத்தில் இருந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு பல மணி நேரம் ஆனது. தொண்டர்கள் இங்கே குவிந்திருக்க திரும்பிய திசையெல்லாம் பொதுமக்களும் பெண்களும் குட்டி குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரினுடைய அன்பு மடையில் கடலில் நீந்தி நீந்தி மிதந்து மிதந்து வந்து சேர்ந்திருக்கிறார். முழு நிகழ்ச்சியும் உங்களோடு அமர்ந்து அவரும் பயிற்சி பட்டறையில் பங்கெடுக்க போகிறார். உங்களோடு சேர்ந்து இதே அன்பு ஆதரவு ஒழுக்கத்தை கடைசி வரைக்கும் காட்டி உலக அரசியலுக்கு அரசியல் உலகிற்கு உறக்கச் சொல்வோம். ஒழுக்கம் என்றால் அது தமிழக வெற்றி கழகம்தான் என்பதை உறக்கச் சொல்வோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பு செய்வதற்காக கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் திரு வி சம்பத்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வரும் 2026 கோட்டையை நோக்கி கோவையில் இருந்து துவக்கம். 11 வருடங்களுக்கு பிறகு கோவைக்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவருக்கு, எங்கள் அன்பு அண்ணனுக்கு கொங்கு மண்டலம் சார்பாக அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்புக்குரிய நம் கழக பொதுச் செயலாளர் உயிர் திரு ஆனந்த் அண்ணன் அவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் வெற்றி கழக தலைவரின் அறிவுறுத்தின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கழக சொந்தங்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பங்கு பெறும் கோவை மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் என 4 மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த கழக தொண்டர்களே அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. பொருள்: செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெரும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையான செல்வமாகும். நாம் அனைவரும் இங்கு பங்கு பெற்றுள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பகிரப்படும் அனைத்து கருத்துக்களையும் நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் நம் தொகையை சார்ந்த அனைத்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் உளமாற பகிர்ந்து நம் வெற்றி கழக தலைவருக்கு வரும் 2026 ஆண்டு தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாயிருந்து அதனை அவன் கண் விடல். ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை அவரன் செய்து முடிக்க ஒப்படைக்க வேண்டும். நம் தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுத்த செயல் வீரர்கள் தான் நம் வாக்குச்சாவடி முகவர்கள். உங்களோடு ஒவ்வொரு தாவேக தொண்டனும் பொதுமக்களும் துணை நிற்கிறார்கள். மக்களிடம் செல்லுங்கள், மக்களின் நிறை குறைகளை கேட்டு அறியுங்கள். வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் ஆட்சி அமைந்ததும் மக்களின் குறை நீங்கும் என்று உறுதியளியுங்கள். 2026 நம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். வெற்றி தலைவர் ஆட்சியில் தமிழகம் சிறக்க தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்வோடு வாழ்வோம். அண்ணா வந்தாச்சு, நாம் களமாட நேரம் வந்தாச்சு.
மக்களாட்சி அமைந்திட அயராது உழைப்போம், மக்களோடு மக்களாய் கலப்போம், மாற்றத்திற்காக உழைப்போம் என கூறி மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். செயல் வீரர் சம்பத்குமார். அத்தனை தடைக்கல்லையும் உடைத்து படிக்கல்லாக மாற்றி இன்றைய நிகழ்ச்சியை சாத்தியமாக்கிய செயல் வீரர் சம்பத்குமார் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டு. மண்டலத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டு. உள்ளே நுழைந்தவுடன் கட்சி துண்டு கூட அனுமதி இல்லை. செல்பேசிகளாம் அவங்களே வச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லோர் கையிலும் ஒரு சின்ன நோட்டு புத்தகம் தான் கொடுத்தோம், ஒரு பேனாவை கொடுத்தோம். கொடுத்த சில நிமிடத்தில் அந்த நோட்டு புத்தகத்தில் வருங்கால வரலாற்றை இப்போதே எழுதி எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்மணிகள். பேனர் பிடித்துக் கொண்டிருந்த கைகளை எல்லாம் பேனா பிடிக்க வைத்திருக்கிறார் வெற்றி தலைவர். அவரை நான் தலைவணங்குகிறேன். எதற்காக இந்த கூட்டம்? இந்த கூட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? நமக்கு யார் என்ன வகுப்பு எடுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லித் தருவதற்காக ஒரு பள்ளிக்கூடமோ பல்கலைக்கழகமோ யாருக்கும் அடங்காத அந்த மாணவ பெரும் கூட்டம் கூட அவர்கள் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு வாத்தியாரை பார்த்தால் அடங்கும். எங்கள் இயக்கத்தினுடைய அரசியல் வாத்தியார், பொறுப்புமிக்க பாசமிக்க பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வருகிறார். அறிமுக உரை தருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அர்ஜுன் சகோதரர் அர்ஜுன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்இடியில பாருங்கப்பா, கொஞ்சம் தயவு செய்து கேமரா மறக்குதுன்னா அது எடுக்கிறதுக்கோசம் அவங்க வச்சிருக்கிறாங்க. எல்இடியில பாருங்க, கொஞ்சம் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சிடி நிர்மல் குமார் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி தாகிரா பானு அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே, மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே, திரு யுவராஜ் அவர்களே, திரு விக்கி அவர்களே, திரு ராஜ்குமார் அவர்களே, திரு பாபு அவர்களே, மற்றும் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் பாலு அவர்களே, கழக செயலாளர் சங்கர் அவர்களே, கழக செயலாளர் திருமலை அவர்களே, கழக செயலாளர் யுவராஜ் அவர்களே, மற்றும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதிய அவர்களே, கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திருமதி பாமா ரமேஷ் அவர்களே, கரூர் மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் சரவணன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாள் கோயம்புத்தூரே அதிர்து இல்ல.
அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது போல சென்னையிலேருந்து இங்க வர்றதுக்கு 1 மணி நேரம், ஆனா அங்கேருந்து ஹோட்டல்ல இருந்து இங்க வரணும்னா 18 நிமிஷத்துல வந்துடலாம். ஆனா இங்க வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது என்று சொன்னால் அதுதான் தலைவர். எல்லாம் உணர்வுபூர்வமாக இங்க நீங்க இத்தனை பேர் 8500 பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். யாரு ஒருத்தருக்கும் ₹1 பணம் கொடுத்து கூப்பிடலங்க. மாநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி கழக செயலாளர்கள் ஒருத்தவங்களுக்கு அந்த அடையாள அட்டையை கொடுத்தாங்க. அது கொடுத்து இங்க வந்தவங்க அத்தனை பேரை நான் போய் பார்க்கிறேன். நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு பஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு ஒரு 21 பேர் வரலங்க. மீதி எல்லாம் 99.9% வந்த கழக தொண்டர்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய இலக்கு 2026. அந்த 2026 அடுத்த வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த டிபேட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். இன்னைக்கு பூத் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்கிறோம், கருத்தரங்கம் நடக்கிறது என்று சொன்னால் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்த பிறகு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தான் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். காலையில மாலையில உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு 5 வீடு 10 வீடு 20 வீட்டுக்கு நீங்க போகணும். அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்கணும். உங்களால முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். கடந்த 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகளாக நம்ம பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா வீடு கட்டு திட்டம், தளபதி குருதியகம், தளபதி பயிலகம், தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். வேற யாரும் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். கட்சி ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிடத்துல நம்மளுடைய பேர், கட்சியுடைய பேர் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சது என்று சொன்னால் அதுதான் தலைவர், அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆகவே நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். அது சம்பந்தமாக சகோதரர் அர்ஜுன் அவர்கள் எல்லாம் விவரமாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் புக்கு, அந்த பென் டிரைவர் எல்லாமே கொடுக்க இருக்கிறார். அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அவர்களுடன் மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் 10 மாதத்துக்கு எதையும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, நம்ம ஒன்றியம் சொல்லிச்சு, நகரம் சொல்லிச்சு, பகுதி சொல்லிச்சுன்னு எதுவும் கிடையாது. நம்மளுடைய முகம், நமக்கு முகவரி தலைவர் தளபதி மட்டும்தான். அதை மட்டும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும். நான் வேணான்னு சொல்லிட்டேன், நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாருக்கும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தலைவருக்காக மட்டும்தான் நாம் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர், அனைத்தும் தளபதி. ஆகவே நீங்கள் எல்லோரும்
உண்மையாகவே இன்னைக்கு பார்க்கும் போல எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த கும்பல் எல்லாமே மத்தவங்க எல்லாம் அந்த கும்பலை கூட்டினா செவனேன்னு விதியேன்னு உக்காந்து இருப்பாங்க. இதுதான் ஒரு அன்பான கூட்டம், உண்மையான கூட்டம். இதுதான் இங்க நீங்க வந்திருக்கிற இந்த 8500 பேரும் 8.5 லட்சத்துக்கு சமம். இதே மாதிரி இன்னும் 4 மண்டலத்துல இதே மாதிரியான பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 8.5 லட்சம் பேர் இன்ட்டு 5 நாளே பாத்தீங்கன்னாலே இப்பயே நம்ம கையில 45 லட்சம் 50 லட்சம் ஓட்டு நம்ம கையில இருக்கிறது. நமக்கு இன்னும் தேவை 1 லட்சம் 1 கோடி ஓட்டு. அந்த 1 கோடி ஓட்டு நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் ஒரு தொகுதியில 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீ இரிய அந்த கட்சியில என் ஓட்டு என் தலைவர் தளபதிக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரும்போதெல்லாம் தாய்மார்களை நான் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அந்த தாய்மார்கள் அண்ணன் எப்போ வருவார், அண்ணனை நாங்க பார்க்கணும், அண்ணனுக்கோசம் நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஓட்டு கேட்போம், அண்ணன் கண்டிப்பா வெற்றி, அண்ணன் தான் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு தொகுதியில 362 பூத்துலயுமே மகளிரை தான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நீங்க அமைதியா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தலைவர் உங்களுடன் இருப்பார். நீங்க அமைதியாக இருந்து அதையெல்லாம் கவனித்து, அதுக்கு தான் ஸ்கிரிப்டிங் பேடு பேனாலாம் கொடுத்திருக்கிறோம். அது சொல்ற விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்றும் தளபதி வழியில் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க யாருக்கும் தெரியாது, நேற்றைய தினம் கடும் நெருக்கடி. அந்த கடும் நெருக்கடியில ஓடி வேலை பார்க்கிற பொழுது அடிபட்டு ரத்த காயம் வந்து ரத்த காயத்தின் மீது கட்டு போட்டு விட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்த உழைப்பாளி பொதுச் செயலாளர் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி. இதுதான் எங்களுக்கான பாடம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து இந்த பயிற்சி பட்டறை கருத்தரங்கத்தை குறித்த மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு காணொளி LED